परं ब्रह्म सीतानकं वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदाज्ञानपि वन्दनीय आनन्दसुखदाहार अखण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहम् मम सद्गुरुम् रागादिरोगान् शतदानुषक्ता न शेषकाये प्रसृदानशेषान् औत्सुक्यमोह रदिदाञ्चकाने यो पूर्ववैद्याये நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறெடுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் என இப்பாடல் கூறுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அதுக்கு அர்த்தமும் பார்க்கலாம். காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பதென்றோ. நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனோ. அடுத்தது உச்சிக்கு கீழடியோ சாரி உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானதிரம் தேனெடுத்து கச்சை வடம் புரிய காயலூர் பாதையிலே வச்சி மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசும் மானேண்டி. இப்போ காட்டானை மேலேறி கடத்தெருவுலே போகணும். சும்மா ஆர்டினரியான நல்ல பழக்கப்படுத்தி அணைப்பாக இருந்தாலே அது மேல ஏறணும்னாலே அது கஷ்டம். யானைப்பாக இருந்தா தான் செய்யலாம். ஆனா காட்டானைங்கிறது தறிக்கட்டு ஓடும். அதை எது சொல்றாரு, நம்மளுடைய யோகத்துக்கு சொல்றாரு. அதாவது மனசு அந்த அப்படியே இந்த சித்த யோகம் கத்துக்கிறது காட்டான மேல ஏறி அந்த இதுக்கு ஏறி சவாரி செய்யறதுக்கு அவ்வளவு கஷ்டம்ன்றாரு. அந்த எப்படி நாட்டார் நம்மை மறித்து, நாட்டார் யாரு, வெளியில இருக்கிறவங்கன்னாக்க வெளி ஜனங்க. நாட்டார் நம்ம குள்ளார இருக்கிற 5 பேர் இந்த உடம்புல இருக்கிறவங்க கண் காது மெய் வாய் செவி. இந்த நாட்டாரும் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பதென்றும் இவங்களே நம்ம என்ன பண்ணுவாங்க, இப்படி நம்ம சரியா செய்யலன்னு செய்ய விடாம இவங்க என்ன பண்ணுங்க, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் இவங்களுக்கு எங்க வரப்போகுது அப்படி இப்படின்னு அது வேற வறுமையை செஞ்சாலும் நம்ம மனசை அடக்கி கண்ட்ரோல் பண்ணினாலும் மனசு கேட்க எங்கெங்கயோ போகும். கண்ணு எதையோ பார்க்கும். காது யார் பேசுறதெல்லாம் போய் இது பண்ணும். மூக்கு அப்பதான் இந்த மாரி ஐம்புலன்களும் அடங்காது. இது ஒரு பக்கம் இழுக்கும். சோ அததான் அவர் சொல்றாரு, நாட்டார் நம்மை மறித்து
இந்த 5 புலன்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி, "நீ அப்படி செய்யாதன்னு" நல்ல விடாம செய்யற பயிற்சி, முயற்சியில நம்ம எடுத்துன்னு வந்து பார்த்தாலும், "காட்டானே மேலேறி என் கண்ணம்மா, கண்குளிர காண்பேனோ" எத? இந்த முக்தி நில, மோட்ச நிலைய நான் என்னைக்கு பார்ப்பேன்? அதனால இவ்ளோ கஷ்டமான இந்த யோக நெறிய வந்து இதா இருந்தாலும் நான் மனச கண்ட்ரோல் பண்ணி, கரெக்ட்டா யோக நெறிக்கு நான் எடுத்து செய்யறது தான் இவரு வந்து இவ்ளோ இதா சொல்றாரு. அடுத்தது என்ன சொன்னாரு? "உச்சிக்கு கீழடியோ, ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி." உச்சின்னா இது வந்து நெ மெ கெ பு கீழ நெத்திக்கு கீழ மேல இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு? ஊசி முனை வாசலுக்குள். அந்த நம்ம சுழிமுனை உள்ள போறது ஊசிய விட ரொம்ப 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 மெல்லிசான இதுல தான். அதனால தான் டைரக்ட்டா உள்ள போய் அந்த நம்ம ஜீவகாற்று வந்து நம்ம எடுத்துன்னு போம்போது ஈஸியா போவாம அவ்வளவு கஷ்டப்படுது. அவ்வளவு மெல்லிசா இருக்குதாம் அந்த ஹோல்ஸு. மச்சுக்கு மேலேறி. எந்த மச்சு எப்படி நம்ம இப்போ எப்படி நம்ம விடுறோம்? இந்த இத எடுத்துன்னு போய் நம்ம ஜீவ காத்த எடுத்துன்னு போய் அந்த மேல நெத்திக்கு மேல தான் மேல போறது மச்சு. நெத்திக்கு மேல தானே உள்பக்கமா அதாவது நம்மளுடைய உள்நாக்குலேருந்து ச அந்த ஜீவ காற்ற எடுத்துன்னு போது மேல ஏத்துறத தான் அவர் சொல்றாரு. நெத்தியிலேருந்து மேல போறது தான் மச்சுக்கு மேலேறி வானதிரம் தான் எடுத்து எது வானதிரம் புருவ மத்தியில போய் எடுத்துன்னு போய் வச்சு, கச்சை வடம்புரிய இந்த 2 கலையும் சேர்த்து உள்நாக்கு வழியா நான் போய் ஐம்புலன்களையும் அடக்கி பார்க்கும்போது, அப்புறம் என்ன பண்ணுது இந்த வ மா மு மும்ம மும்மலம் ஆணவம், கன்மம், மாயை இந்த 3யும் என்ன பண்ணும்? இது ஒரு பக்கம் இழுக்கும். "நீ அப்படி செய்யாத, இப்படி செய்யாதன்னு" இது ஒரு பக்கம் அலைக்கழிக்கும். ஸோ இதையும் கண்ட்ரோல் பண்ணி, நான் எடுத்துன்னு போய் அந்த காயலூர் பாதையிலே எந்த பாதை? உள்நாக்குலேருந்து நம்ம எந்த பாதை போறோம்? சுழுமுனிய காயலூருங்கிறார். அந்த பாதையில வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா, நான் அப்படி வைக்கலன்னாக்க நான் மோசம் போயிடுவேன். அதாவது இந்த அரிய இந்த கலைய கத்துக்காம, நான் வந்து ஆர்டினரி மனுஷன் மாரி ஓயாமல் உண்டுண்டு உறங்குவதே அல்லாமல் வேறொன்றும் கண்டிலேனே. உடலென்ற இந்த ஃபர்ஸ்ட் இவர் பாடியிருக்காரு. ஆ ஏதோ ஒரு சிவன் பாட்டுல பாடியிருக்காரு. உடலென்ற இந்த கும்பிக்கு உணவென்ற இரை தேடி ஓயாமல் உண்டு உண்டு உறங்குவதே அல்லாது வேறென்றும் கண்டிலேன்னு ஈசனே சிவகாமி நேசனேன்னு ஆல்ரெடி பாடியிருக்காரு. ஸோ அந்த மாரி நானும் எதுக்கும் உதவாம பிறந்தோம். ஏதோ ஒரு ஜடம் பூச்சி புழு மாரி நானும் வந்தேன், போனேன், பிறந்தேன் எதுவும் தெரியாம போவேன். ஸோ இந்த மாரி இந்த அ த இது எனக்கு கிடைச்சிருக்கு. இத நான் விடாம இந்த காலம் மேல ஏறி சவாரி பண்ணாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவால்ல. என் ஐம்புலன்களையும் நான் அடக்கி, கண்டிப்பா நான் என்னுடைய எதுக்கு வந்தேனோ, எதுக்கு பிறந்தேனோ, அந்த ஜோதிய என்னுடைய ஜோதிய நானே பார்ப்பேன். அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி பார்க்கலன்னா, நம்ம பிறந்து மோசம் போனதுதான். இது கிடைக்காம போக்கூடாது. அது அடையறதுக்கு தான் நம்ம வந்து இங்க பிறந்து வந்திருக்கோம். ஸோ நம்ம அனைவரும் இவர் சொல்ற மாரி ஏன்னா அனுபவிச்சு ஒருத்தவங்க சொல்றது அது நல்லது. இப்ப ஒண்ணுமே தெரியாம இப்ப சமையலே நல்லா செஞ்சு நல்லா செய்றவங்க நல்லா சமைப்பாங்க. ஒண்ணுமே தெரியாம சமைக்கிறவங்க சாப்பாடு சாப்பிட பிடிக்காது. ஸோ இவர் அனுபவிச்சு தான் கண்டத நமக்கு வந்து இத மாதிரி சொல்றாரு. நம்மளும் இப்படி செய்வோம்ன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு பாட்டு. எப்போது நீ அறிவாயோ! அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ! அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால் தப்பாது ஆனாலவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும்
தற்போது அதர்மம் என்றும் முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னால் என்று அற்ப அகந்தை சேர்க்க அலையாமலே அற்ப அகந்தை சேர்க்க அலையாமலே ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய் மனமே, அப்போதே சாந்தி அடைவாய். அனைவருக்கும் ஆத்மன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம நேற்று வரைக்கும் 22வது அத்தியாயத்துல மனம், ஜீவன், அகங்காரம் இந்த மூன்றுக்குமே மூன்று நிலைமைகள் இருக்கின்றன. அதற்கு காரணம் அதனுடைய சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தின் காரணமாக ஏற்படுகிறது. அகங்காரத்தினுடைய சொப்பனம் என்கின்ற கனவு நிலை, தூக்கம் என்கின்ற சுழுத்தி என்கின்ற அந்த நிலை, ஜாக்கிரதை என்கின்ற ஒரு விழிப்பு நிலை, இதை பற்றி நம்ம ஏற்கனவே 7வது அத்தியாயத்துல பார்த்தோம். இருந்தாலும் நாம் இப்போது காண்பது, கேட்பது, அறிவது எல்லாமே அகங்காரத்தினுடைய ஒரு சொப்பன நிலை. ஆனால் இதை உண்மைத்தன்மையை அறியாமல் உலகவாசிகள் இதுதான் ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். காரணம் என்னவென்று பார்த்தால், அதனுடைய உண்மை நிலை என்னவென்று பார்த்தால், நம்முடைய ஜீவனை காப்பாற்ற தெரியாமல் ஜீவசக்தியான வாய்வை நாம் அதோகதியாக்கி கொண்டிருக்கின்றோம் உலகத்தினுடைய செயல்களால. எப்ப நம்ம ஜீவனை நம்மால் காப்பாற்ற முடியவில்லையோ நாம் அப்போது தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதில் நடைபெறுகின்ற அனைத்து சம்பவங்களும் சொப்பனமுமே. அப்ப அந்த சொப்பனம் என்ற நிலை, அந்த அகங்காரத்தினுடைய மனதானது ஏற்கனவே தான் செய்த சொல்லை பற்றி வீட்டுக்கு வந்து ஓய்வாக இருக்கும் போது சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றது. இதுதான் சொப்பனம் என்கின்றார். அந்த மனமானது தன்னுடைய வேலையை விட்ட சமயம் பார்த்தீங்கன்னா அது தூங்கும் நிலை. அப்ப நம்ம ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்ற நிலை வந்து உண்மையில பார்த்தா அகங்காரத்தினுடைய அது சொப்பன நிலை தான். அது அந்த அகங்காரமானது தான் உற்பத்தியான இடத்தினான அந்த மனதிலேயே அது ஒடுங்கும் இடம்தான். நான் எனும் அகங்காரம் தான் உற்பத்தியான அந்த இடத்திலேயே அது ஒடுங்கும் போது அது மனதினுடைய சொப்பனமாகின்றது. அததான் மூலாதாரம் என்ற முறையில பார்த்தோம் நம்ம. அது இன்றைக்கு அடுத்து சுவாதிஷ்டானம், சுவை பிளஸ் சாணம், சுவ பிளஸ் தான், தான், ஸ்தானம் என்றால் இருப்பிடம். அதாவது தன்னுடைய இருப்பிடம். எப்போது அகங்காரம் மனதில் அடங்குகிறதோ அது மனதிற்கு தொழில் இல்லாமல் தன்னுடைய சொந்த ஸ்தானத்தில் பிரவேசிக்கின்ற சமயம். அதான் மனதினுடைய சுழுத்தி தூக்கமாகிறது. அது எப்படின்னா, அந்த டைம்ல மனதிற்கு எந்த ஒரு அறிவும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சும்மா அப்படியே இருக்கிற நிலைமைதான். அதுக்குதான் ஞானபிதா உதாரணம் சொல்றாரு. ஒரு பகல் என்று சொல்லுகின்ற சமயத்துல வெளியிலிருந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அறையில நம்ம நுழைஞ்சோம்னா அப்ப உள்ள போனா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் நல்ல வெயில் டைம்ல வெளியில சுத்திட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அறையில போய் நுழைந்தால் அந்த டைம் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இருட்டா தானே இருக்கும்.
அப்ப வந்து அங்க என்ன இருக்கிறது, எந்தெந்த பொருள் எங்க இருக்கிறதுன்னு சிறிது நேரத்துக்கு நமக்கு தெரியாது. இத வந்து எல்லா ஜனங்களும் ஒரு அனுபவத்துல இதை உணர்ந்திருக்காங்க. இதே மாதிரிதான் மனமானது அகங்காரத்தின் வாயிலாக வெளியில பிரவேசித்து திடீர்னு அது உள்ளுக்குள்ள போக சொல்ல என்ன ஆகும்? அப்ப ஒண்ணுமே இல்லாம அந்த நிலைமைதான் தன்னுடைய எல்லா விருத்திகளையும் அது விட்டு தன்னுடைய சொந்த இடத்தில் அது பிரவேசிக்கிறது. அந்த சமயம் மனதுக்கு ஒரு பிரகாசமோ அறிவோ இல்லாம சுத்த இருட்டாக இருக்கும், ஒன்றும் அறியாத நிலைமையில இருக்கும். அந்த அவஸ்தை தான் சுழுத்தி. அது மனதுக்கு தூக்கம். அந்த நிலைமை இதுதான் சுவாதிஷ்டானம் நிலைமை. அடுத்தது மணிப்பூரகம். மணிப்பூரகம் என்பது மனதினுடைய ஜாக்கிரதை. அதாவது மணி என்பது மனம், அது பூரகம் என்பது அது நிறைந்திருப்பதுன்னு அர்த்தம். அது அப்ப மணியா இருக்கின்ற அந்த மனமானது வேறொன்றும் இல்லாம ஜீவனோடு சேர்ந்து எந்த விருத்தியும் இல்லாம ஜீவனாகவே அது மாறுது, தானாகி அது தீருது. அப்போ அந்த இடம் ரொம்பவும் பிரகாசமாக அந்த மனதுக்கு ஜொலிக்கின்றது. அது எப்படின்னா, இப்ப சொன்ன ஒரு வீட்டுக்குள்ள முதல்ல போக சொல்ல வெளியில இருந்து நல்ல வெயில் டைம்ல இருந்து வீட்டுக்குள்ள போக சொல்ல எப்படி இருட்டாருது, அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து அங்க இருக்கிற பொருள்லாம் தெளிவா தெரியும். அதே மாதிரிதான் வெளியில சுத்தின மனம் வந்து அது உள்ளுக்குள்ள போக சொல்ல இருட்டா இருக்கும், அப்புறமே வந்து நல்லா தெளிவா ஒரு அறையில் உள்ள சென்ற போது முதல்ல இருட்டாகும், அந்த இடம் வந்து கொஞ்ச நேரம் இருக்கும்போது நல்ல பிரகாசமாகி அங்கிற எல்லா நிலைமைகளும் சுகமாக காணுவதற்கும் அறிவதற்கும் செய்கிறது. இந்த மாதிரிதான் உலகத்துல ஜனங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. இது வந்து இந்த நடைமுறை உலகத்துல ஜனங்களுடைய அனுபவத்துல இது பார்க்கலாம். இதே மாதிரிதான் மனம் வந்து தன்னுடைய சொந்த ஸ்தானத்துல பிரவேசிக்கும் போது முதல்ல இருட்டாக தோணும். அந்த மனம் வெளியுள்ளில் செல்லாம தன்னுடைய சொஸ்தானத்தில் அடங்கி நிறைந்த போதுதான் அந்த இடம் நல்ல சுகத்துடன் வெளிப்படும். அந்த டைம் தான் காண்கிறது, கேட்கறது, அறியவும் செய்யும் உள்ளுக்குள்ள இருந்தே. அது மனதினுடைய அது ஜாக்கிரதை ஆகிறது. இதுதான் மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லுகின்ற நிலைமை. அடுத்தது அநாகதம். அனா பிளஸ் ஹதம். அனா என்றால் அக்னி, ஹதம் என்றால் நாசம். அதாவது அக்னி சொரூபமாக அந்த பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அந்த மனமானது தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமான அது ஜீவன்ல லயிக்கிறது. எப்படி அந்த மனமானது தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமான அந்த அகங்காரமானது தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமான மனதில் லயிக்கிறதோ அதே மாதிரிதான் ஜீவனானது தான் உற்பத்தி ஸ்தானமான அந்த ஜீவன்ல போயிட்டு லயிக்குது. அப்போ அது வந்து அந்த ஜீவனுக்கு அது வந்து சொப்பனமாகிறது. அப்ப அந்த பிரகாசிக்கிற மனம் வந்து ஜீவனை லயித்த சமயம் அதுவரையில் உண்டாயிருந்த பிரகாசமானது இன்னதென்று அறிவதற்கு முடியாமல் அந்த ஜீவனால சொப்பன துல்லியமாக இருக்கும். அந்த டைம்ல தான் அது ஜீவனுடைய சொப்பன நிலைமை. இதுக்குதான் அநாகதன் சொல்றது. அடுத்தது விசுக்தின்னு பாத்தீங்கன்னா வி பிளஸ் சுக்தி. வீன்னா விசேஷம், அதாவது அறிவு. சுத்தின்னா நிர்மலம். அந்த அறிவு வந்து நிர்மலம் ஆகிறது. அப்போ அந்த ஜீவன் வந்து ஒன்னும் தெரியாத விதத்துல யாதொரு அறிவும் இல்லாம நிச்சலனமற்று இருக்கும் அந்த டைம்ல. அதாவது அந்த ஜீவன் எந்த விதத்திலையும் சலனம் இல்லாமல் அது ஜீவன் மாத்திரமாக இருக்கின்ற நிலைமை. அதுதான் பாத்தீங்கன்னா அக்ஷரத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்தில் சலனம் ஏற்படும் போது தான் ஜீவன் ஆகிறதுன்னு பார்த்திருக்கோம். அப்ப அந்த ஜீவனே சலனம் இல்லாத இருக்கிற டைம் வந்து அதுவே ஆகாசம் ஆகிறது. அதுதான் சுழுப்தி என்கின்ற ஒரு நிலைமை. அது ஜீவன்ல இருந்து தன்னுடைய உற்பத்தி ஆகி அந்த மனதுடனான எல்லா கலக்கங்களையும் நாசமாக்கி ஜீவன் வந்து அந்த மனதுல வந்து லயிக்கிறது. அந்த ஜீவன்ல வந்து மனம் லயிக்கிறது. அந்த ஜீவன் மாத்திரமா அந்த டைம்ல ஒண்ணுமே அறியாது இருக்கிற நிலைமைக்குதான் சுழுத்தி. இதுதான் வந்து விசுப்தின்னு சொல்றது. அப்போ ஆக்னே என்பது பாத்தீங்கன்னா ஜீவன் வந்து அப்ப ஆகாசம் என்பது அக்ஷரமாகுகின்ற நிலைமை.
எல்லாமே தானாகின்ற நிலைமை. அப்ப தானும் தான் இல்லாததாகின்ற நிலைமை, தானாகி அதுவே அக்ஷரமாகின்ற நிலைமை, அதுதான் ஆக்னே என்ற நிலைமை. அது ஆக்னே என்பது அது ஜீவன் சிவனாகி அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கின்ற ஆனந்தத்தில் லயிக்கிறது. அப்ப வேற ஒண்ணுமே அந்த டைம்ல இல்லாம ஆனந்தத்திலே லயிக்கிற நிலைமைதான் ஜீவனுடைய. இதுதான் ஜாக்கிரதை சொல்றது. இதுதான் ஆக்னேன்னு இதுக்குதான் பேரு. இந்த பிரகாரம் தான் 6 ஆதாரங்களுடைய நிலைமை. இதுதான் பிரம்மானந்தம் சொல்றது. பொதுவா உலகத்துல இந்த முதுகு தண்டுல தான் 6 ஆதாரங்கள் இருக்கிறதாமோ. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னேயம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையில கிடையாதது. எல்லாமே அந்த அகங்காரம் உற்பத்தி ஆகிற இடமும் புருவ மத்தியம் தான். அந்த மனம் உற்பத்தி ஆகிற இடமும் புருவ மத்தியம் தான். ஜீவன் இருக்கிற இடமும் புருவ மத்தியம் தான். எல்லாமே அந்த புருவ மத்தியத்துலதான் இருக்கிறது. அங்கதான் அந்த இடத்துல அந்த பிராணனானது அசைவில்லாமல் நிற்கும் போது மட்டும்தான் தெரியுது. அக்ஷரத்திலிருந்து ஆகாசம் உருவாச்சு. அதுல இருந்து தான் அசலனம் ஏற்படும் போதுதான் அது ஜீவனாச்சு, வாயு ஆச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் அந்த சலனம், அந்த புருவ மத்தியத்திலே சலனம் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் அகங்காரம் இருக்கும் போது அது மனதுக்கு சொப்பனமாகுது. அப்புறம் அந்த மனம் சலனம் இல்லாமது ஜீவனுக்கு சொப்பனமாகுது. அப்ப ஜீவன் சலனம் இல்லாத நிலைக்கு அது செல்லும் போது மட்டும்தான் சரியாது அக்ஷரமாக அந்த நிலைக்கு செல்லப்படும். அப்பதான் அந்த பிரம்மானந்தன்ற ஒரு நிலை கிடைக்குது. அப்ப அதனுடைய பிரம்மானந்தம் சொல்லி அதை பற்றி சொல்றதுக்கு யாரால முடியறது இல்லைன்னு அப்படின்னு உலகத்துல சொல்றாங்க. அது என்னன்னா, பால் பாயசம் சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அதோட ருசி தெரியும். மற்றவங்களுக்கு அதை பத்தி என்னதான் விவரமா சொன்னாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பிரம்மானந்தத்தை பத்தி தெரிவிக்க முடியும்ன்றாரு ஞானபிதா. அது எப்படின்னா, சர்வ ஜீவிகளும் பிரம்மானந்தத்தை அனுபவித்துத்தான் வருகிறது நடைமுறை வாழ்க்கையில. அதாவது சதா உபஜீவனம் செய்து ஜீவிப்பதற்கு வேண்டியதான தன்னுடைய சொத்தை தான் தானே திருடி நசிப்பிக்கிறது. அது எப்படின்னா, அந்த சொத்தை திருடுவதற்கு போய் அதை தொடும் சமயத்தில் உண்டாகின்ற நிலைமைதான் பிரம்மானந்தம். அப்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் பெண் அந்த சம்போக டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மனமானது அது ஜீவனை அது அந்த ஜீவனானதும் சரியது அந்த ஈஸ்வரனோடு ஒரு க்ஷணம் ஒரு டச் பண்ணிட்டு வர்றது. அந்த டைம் தான் ஆண் பெண் சம்போக டைம்ல இன்னதென்று சுகம் சொல்லிட்டு நம்மளால விவரிக்க முடியாதது. ஆனா ஒரு உலகத்துல பாத்தீங்கன்னா மத்த எந்த வேலை செய்தாலும் சரியது பல்வேறு சிந்தனைகள் என்பது இருக்கும். இப்ப மனம் பலமுகமாக வெளிப்படுகிறது. 5 இந்திரியங்களும் இப்ப கையால ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது காதுக்கு ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு இருக்கு, மனது ஏதோ ஒண்ணு ரன்னிங் ஆயிட்டு இருக்கு, கண்ணு ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு அது சம்பந்தம் இல்லாமல் 5 இந்திரியங்களும் நம்மளுடைய புலன்களும் பாத்தீங்கன்னா 5 விதமான வழியில தான் அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண் பெண் சம்போகம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சாதாரணமாக இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா அது வெளியில வியாபித்து கொண்டே இருக்கிறது அந்த நிலை ஜீவசக்தியான வாயு. ஆனா சம்போகம் என்ற ஆண் பெண் சம்போகம் என்ற நிலைமையில பாத்தீங்கன்னா 5 இந்திரியங்களும் சரியது அது வெளியில வியாபிக்காமல் எல்லாமே ஏககதியாக சேர்ந்து அந்த மனமானது அந்த ஜீவனை ஒரு க்ஷணம் அத மேல போய் தொட்டுட்டு வருது. அந்த டைம்ல சமீரணன் கதி நடக்கிறது, ஏககதியாக நடக்கிறது. அந்த டைம் ஒரு க்ஷணம் அந்த பிரம்மத்தை அது தொட்டுட்டு வரும்போதுதான் அந்த டைம் இருக்கிற ஆனந்தம் இன்னதென்று விவரிக்க முடியாது. அதை எப்படின்னு சொல்லவே முடியாது இருக்கின்ற நிலைமை. ஆனா இததான் அது பிரம்மானந்தமா இருக்கிற அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கின்ற அந்த சுக்கிலத்தை அதை போய் தொட்டுட்டு இலக்கிட்டு கீழே கொண்டு வருது. அதுதான் மூத்திர துவாரம் மூலமாக கர்ப்ப பாத்திரத்துல போய் விழுது ஆண் பெண் சம்போக டைம்ல. ஆனா அது நமக்குள்ளேயே அது உள்ளுக்குள்ளேயே அந்த ஆனந்தத்துல அந்த சுக்கிலம் அது மேலேயே இருந்து லைக்க சொல்ல அது பேர் ஆனந்தமாக மாறுகிறது. ஏதோ சம்போக டைம்ல சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது. ஆனா என்றென்றும் உப ஜீவனத்துக்காக ஜீவித்திருக்கக்கூடிய அந்த சொத்து சுக்கிலம் மூலமாகத்தான் நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், அறிகிறோம். 5 புலன்களும் அதன் மூலமாகத்தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. அந்த வெறும் நம்ம என்ன பண்றோம்னா அதையே மிஸ்யூஸ் பண்ணிடுறோம்.
வெறும் உபஜீவனத்துக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை நிறைவேற்றத்துக்கு மட்டும்தான் அந்த 5 புலன்கள் வழியாக அந்த சுக்கிலத்தை வந்து நாம் செலவழிக்கிறதுக்கு ஒரு தகுதி பெற்றிருக்கோம். ஆனா அதையும் தாண்டி அல்ப சுகத்துக்காகவே நம்மளுடைய சுக்கிரத்தை ஏதோ ஒரு இடத்துல, எனக்கு சினிமா பார்த்தா இன்பம், இல்ல ஐபிஎல் பார்த்தா இன்பம், இல்ல ஆண் பெண் சம்போகம் என்பது எனக்கு இன்பம், இல்ல பணம் சம்பாதிக்கிறதுல இன்பம், அப்படின்ற முறையில அளவுக்கு அதிகமாக நம்மளுடைய தேவைகளுக்கு தேவையும் கூட சொல்ல முடியாது, தேவைக்கு அதிகமாக நம்மளுடைய சுக்கிலத்தை விரயம் செய்து வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய வீடோ பணமோ சொத்தோ இல்ல ஏதோ ஒண்ணு உலக உபஜீவன வாழ்க்கையே உண்மை வாழ்க்கை என்று கடைசி வரைக்கும் நம்பி 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 நம்முடைய சுக்கிலத்தை நம்மளே திருடி நாசம் செய்து கொண்டே இருக்கின்றோம். உண்மையில இதுக்குதான் ஞானபிதா 8வது அத்தியாயத்துல 8 கால் பூச்சி உதாரணம் சொல்லிட்டாரு. அது அந்த 8 கால் பூச்சி கூட சரி, இது தன்னுடைய சுக்கிலத்தை விரயம் செய்யாமல் இருந்திருந்தால் அது எப்படி ஜீவித்து இருக்கும். ஆனா அதை கொண்டுதான் வந்து தன்னுடைய ஒரு வலையை உருவாக்கி கட்டுது, அதுல மாற்றக்கூடிய மற்ற ஜீவிகளை அது உண்டு சாப்பிட்டு நம்ம உயிர் வாழலாம் அதை நினைச்சிட்டு இருக்கு. ஆனா உண்மையில அந்த சுக்கிலத்தை அது விரயம் செய்யாமல் இருந்தாலே அது ஜீவித்து இருந்திருக்கும். ஆனா அதுவே வந்து அது வலைய அந்த சுக்கிலத்தை வந்து ஒரு பசை பொருளாக அது மாற்றி ஒரு வலை கட்டுது. அந்த வலையில திரும்பி பிற ஜீவன்கள் மாட்டுது, அத வலை 2வது உடைஞ்சு போகுது, அதை திருப்பி புனரமைக்குது. அது பிறகு காற்றுல அந்த வலை வந்து இதுவாகுது, அது அது பின்னக்கூடிய வலை வந்து டேமேஜ் ஆகுது, திருப்பி புனரமைக்குது. இந்த மாதிரி பண்ணி பண்ணி பண்ணியே தன்னுடைய சுக்கிலமாகிய அந்த அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பசையை முழுவதுமாக அது விரயம் செய்து கடைசியில அதே வலையில மாட்டிட்டு அந்த 8 கால் பூச்சி இறந்து போகுது. அதே மாதிரிதான் மனிதன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த பணம் கிடைச்சாதான் எனக்கு பிரம்மானந்தம் கிடைக்கும், இல்ல இல்ல பொருள் கிடைச்சாதான் கிடைக்கும், இல்ல வீடு கிடைச்சாதான் கிடைக்கும், எனக்கு கல்யாணம் பண்ணி தான் கிடைக்கும், இப்படின்றத பல்வேறு முறையில பாத்தீங்கன்னா அந்த பிரம்மானந்தம் கிடைக்கும் 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 அதுக்கோசம் ஏங்கி ஏங்கி ஏங்கிய தன்னுடைய தான் உருவாக்கிய அவனவனுடைய மனதினுடைய உலகத்திலேயே அவன் மாட்டிக்கொண்டு கடைசியில் இறந்து விடுகிறான். அதுக்குதான் ஞானபிதா சொல்றாரு, உன்னுடைய எந்த சுக்கிலத்தை விரயம் செய்யாமல் நீ இருக்கணும்னா 5 புலன்கள் வழியாக விரயமாகக்கூடிய அந்த சுக்கிலத்தை முதல்ல தடுக்கணும். அதுக்குதான் நமக்குள்ள சதா சர்வகாலமும் அந்த சமீரணன் கதி நடத்தணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிலம் விரயமாகாமல் இருக்கும். அப்பதான் அது கெட்டித்தன்மை பெறும். அது அப்ப அந்த நிலையிலதான் இந்த 6 ஆதாரங்களை கடக்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த பிரம்மானந்தம் என்ற ஒரு நிலை வந்து ஏற்படுகிறது. அது இல்லாம வெளியில எவ்வளவுதான் அது நம்ம முயற்சித்தாலும் சரி, அது பிரம்மானந்தமாக அது முழுவதுமாக ஆய்வதற்கு வாய்ப்பே கிடையாதது. ஏன்னா அதெல்லாம் ஒரு சிற்றின்பம் தான். அந்த நிலையிலேயே நாம் திரும்ப திரும்ப நம்மளுடைய சுக்கிலமான அந்த சொத்தை திருடி 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 நம்மளே செலவழிக்கிறதால கடைசியில அந்த தனமாகி அந்த சுக்கிலம் முழுவதுமாக அது காலி ஆயிட்டு நம்ம கடைசியில செத்து போகின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகின்றோம். இததான் இது இந்த உண்மையை அறிஞ்சு அவரவர்களுடைய சுக்கிலத்தை அவரவர்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் எந்த தொழில் செய்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இது 24 மணி நேரம் நமக்குள்ள வந்து அந்த சமீரணன் கதியை நடத்தணும். அப்படி நடத்தும் போது மட்டும்தான் நமக்கு வந்து அந்த கடைசியில வந்து பிரம்மானந்தம் 6 ஆதாரங்களை கடந்த நிலை பிரம்மானந்தம் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இது ஒரு மனிதனாக அப்பதான் நம்ம முழுமை பெறுகிறோம். எப்பெல்லாம் நமக்கு வந்து வெளி சுவாசம் இருக்கிறதோ அப்பெல்லாம் வந்து இன்னும் மனிதனாக நம்ம முழுமை பெறவில்லை. அப்ப பிறவி பயன் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் எங்கிருந்து அது உற்பத்தி ஆச்சோ அதே இடத்துல போய் திரும்பவும் போய் லயிக்கிறது தான் அது உண்மையான ஒரு ஜாக்கிரதை நிலைமையில போய் லயிக்கிறது தான் உண்மையான அது பிறவி பலன். அப்பதான் அந்த பிரம்மானந்தம் ஒரு நிலையும் கிடைச்சி அந்த பிறவி பலனும் கிடைக்கும் என்பதைதான் ஞானபிதா தெளிவுபடுத்துறாரு. இந்த உண்மையை தெரியாம எந்த விதத்திலையும் ஆலோசிக்காம அவனுடைய சக்திய வெளி உள்ளில விட்டு பல விதத்திலையும் பந்தப்படுத்தி வெளியில அவைகளிலேயே பிரமித்து நசித்து போகிறார்கள். ஆனா தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றால் உலகத்துல தவறாக சொல்லி வருகிறார்கள். அதெல்லாம் வந்து நம்மதான் அந்த இந்த சித்த வித்தையை முழுவதுமாக படித்து ஒவ்வொரு விதத்திலே வந்து இதுல இருந்து நம்ம தெளிவுபடணும். அந்த மாதிரி தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றால் தன்னைத்தான் பார்க்கணும்.
தன்னை யாரும் பார்க்கறது இல்ல. தன்னைத்தான் அறிய வேண்டால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும். தன்னைத்தான் பார்க்காமல் மற்ற ஒன்று என்னை பார்த்து கொண்டிருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே பிரமிப்பாக நிறைந்து உபஜீவனத்தையே அதுதான் நம்மளுடைய உண்மையான ஜீவனம் என்றோம், அதுதான் உண்மையான நிலை என்றோம், அதையே மயங்கி கிடக்கிறது, அதன் மூலமாக பந்தப்பட்டு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னைத்தான் பார்க்கவில்லை என்றுதான் அர்த்தம் ஆகுது. அப்ப தன்னைத்தான் பார்க்காமல் மற்றொன்றினை பார்த்து கொண்டிருந்தால் நாம் இன்னதென்று அறியாமல் நசித்து போகின்றோம், செத்து போகின்றோம். அதை கொண்டு உலகவாசியாகிய சர்வ ஜனங்களும் அவனவனிலிருந்து உண்டாகிற அந்த சக்தியை அவனவனில் கூடி இப்ப சொன்ன பிரகாரம் பிரம்மமா இருக்கிற அந்த சுக்கிலத்துல லயித்து தானாகி தன்மயமாய் கைவல்யத்தை பிரார்த்தித்து சதா ஆனந்த மத்தர்களா இருக்க வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம் என்ற முறையில தான் ஞானபிதா இந்த சித்த வேதத்தினுடைய 22வது அத்தியாயத்தை நிறைவு செய்யறாரு. நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆசிரம புக்கை அடுத்த சத்சங்கத்துல நம்ம தொடர்ந்து நம்ம அதில் உள்ள கருத்துக்களோட நம்ம பயணிப்போம் என்ற முறையில இப்போ இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறெற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேற்றுக்கு வரைக்கும் இந்த உலகவாசிகள் 6 ஆதாரங்கள் எங்க இருக்குதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தின விளக்கங்களை சாமி கொடுத்துருந்தாரு. அதுல நம்மளுடைய உடம்புல வெளியில தான் அந்த 6 ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத சாமி அதை அங்க இல்லை அப்படிங்கிறதுக்கான சில கருத்துக்களையும் சொல்லியிருந்தாரு. அதே போல இந்த 6 ஆதாரங்கள் அடுக்கடுக்காக பயணப்படுபவை அப்படின்னு சொல்ற கருத்துக்கும் கூட சாமி அதுக்கு சரியான ஒரு விளக்கங்களை கொடுத்திருந்தார். பொதுவாக இந்த 6 ஆதாரங்கள் சொல்றது இது அனுபவம் தான். இது ஏதோ ஒரு ஸ்தானமோ அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருளோ ஒரு வஸ்துவோ அங்க மூவ்மெண்ட் ஆகிறது கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்மளுக்குள்ளார் ஏற்படக்கூடிய இந்த அனுபவம். நாம எதுவாக மாற்றம் அடையணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அனுபவமானது அங்க உண்டாகுது. இப்போ நாம அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அதனால இந்த உடம்பு தான் நாமன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வேலையை யார் செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம உடம்ப தான் தொட்டு காமிச்சு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றோம். பார்க்கறது யாரு அப்படின்னு கேட்டா இந்த உடம்பு தான் பார்க்கறதாக கண் பார்க்குதுன்னு சொல்றோம். கேட்பது யாரு அப்படின்னு கேட்டா காது தான் கேட்குதுன்னு சொல்றோம். ஏன்னா உடம்பு தான் எல்லா வேலையும் செய்யுது, இந்த உடம்பு தான் நாம அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறதுனால தேகம் அல்லாத ஒன்றை தேகம் என்று அபிமானித்துட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் அகங்காரம் அப்படின்னு சாமி ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு பிரம்மாவை பத்தி பேசும்போது. அப்படி தேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜீவசக்தியான வாயு, அதுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது, அதுதான் எல்லா வேலையும் செய்யுது, அதுதான் பார்க்குது, அதுதான் கேட்குது, அதுதான் அறியுது. ஆனா இந்த உடம்பு தான் இதெல்லாம் செய்யுதுன்னு ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா, அந்த அகங்காரத்துல நம்ம இருக்கிறதுனால நம்ம அதை தாண்டி யோசிச்சது கிடையாது. மனசை பத்தியோ ஜீவனை பத்தியோ நாம சிந்திச்சது கிடையாது. ஸோ இந்த ரெண்டையும் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த உடம்பாகட்டும் இந்த நான்கிற அகங்காரமாகட்டும் இதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளார வரணும். அப்படி உள்ளுக்குள்ளார போகும்போது தான் மனசுனா என்னன்னு நமக்கு தெரியும், ஜீவன்னா என்னன்னு தெரியும், அடுத்த நிலைகள் என்னங்கிறத நம்மளால கவனிக்க முடியும். அப்படி இது வரைக்குமே நாம வெளியில இருக்கக்கூடிய அகங்காரத்தோட அந்த நிலைமையிலே இருக்கிறதுனால இப்ப நம்ம முழிப்பு நிலைமையில இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்க நிலைமைக்கு போறதா நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த தூக்கத்துக்குள்ள கனவு வர்றதாகவும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இதே போலவே இந்த மனசுக்கும் 3 நிலைமைகள் இருக்கு. மனதனுடைய சொப்பனம் இருக்குது, மனதனுடைய தூக்கம் இருக்குது, மனதனுடைய ஜாக்கிரதை இருக்குது. இதே போல ஜீவனுக்கும் சொப்பனம் இருக்குது, அதாவது தூக்கம் இருக்குது, விழிப்பு நிலைமை இருக்குது. ஸோ அதை நாம இதனால் வரைக்கும் சிந்திச்சு பார்த்ததில்ல, அதை அனுபவப்பட்டு பார்த்ததில்ல. அப்படி அதை அனுபவப்பட்டு பார்க்கும்போது தான் உண்மையிலே நாம யாருன்னு தெரியும். நாம ஒரே ஒரு கோணத்தை மட்டும் பார்த்துட்டு இதுதான் நாமன்னு ஒரு முடிவுல இருக்கிறோம். இதை தாண்டி உள்ளுக்குள்ளார போனாதான் உண்மையாவே நாம யாருங்கிறதே தெரியும். அதுக்கு நம்மளை உள்நிலைப்படுத்துற அந்த விஷயத்தான் இந்த உபதேசம் அப்படிங்கிற பயிற்சி நமக்கு கொடுக்குது.
அப்படி நாம் இதை பயிற்சி செய்யும்போது நாம் அனுபவிக்கக்கூடிய முதல் ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மூலாதாரம்னு சொல்லக்கூடியது. மூலம் அப்படின்னு சொன்னாலே உற்பத்தி அப்படின்னு அர்த்தம். ஸ்தானம் அப்படின்னா அது இடம், உற்பத்தி ஆகக்கூடிய இடம். யார் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அப்படின்னா நான்கிற அகங்காரம். இப்ப அந்த அகங்காரம் தான் இப்போ உள்ள போகுது. இது வரைக்கும் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வெளியில இருக்கக்கூடிய பந்தங்களில் ஈடுபட்டுட்டு வெளியில இருக்கிறதவே சிந்திச்சுட்டு இருந்த அந்த அகங்காரம் இப்போ உள்ளுக்குள்ள போகுது. அப்போ இந்த அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு? நம்ம நைட்டு தூங்கும் போது நமக்கு அகங்காரம் கிடையாது. தூக்கத்துல இருந்து முழிச்சதுமே அகங்காரங்கிறது வந்துடுது. தூக்கத்துல இருந்து எங்க இருந்து முழிச்சோம், எந்த இடத்துல இருந்து முழிச்சோம் அப்படின்னா இந்த மனசும் ஜீவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தானத்துலதான் இந்த சக்தியானது சலிச்சு வெளியில வருது. ஜீவனுடைய ஸ்தானத்துல இருந்து தான் சக்தியானது சலிச்சு வெளியில வருது. உள் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு புருவ மத்தியம்னு தான் பேரு. உடம்புக்குள்ளார அப்படின்னு சொன்னாலும் அது வெளிதான். புருவ மத்தியத்துக்கு கீழே அப்படின்னு சொன்னாலே அது வெளிதான். அதனால நாம வெளின்னு சொன்னாலே உடம்புக்கு வெளியில இருக்கிறது தான் வெளி அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கலாம். உடம்புக்குள்ளார போயிட்டாலே அது உள் அப்படிங்கிற எண்ணத்துலையும் கூட நாம இருக்கலாம். உண்மையாவே உள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எங்க அப்படின்னா புருவ மத்தியத்துக்கு உள்ளாரதான் உள் அப்படிங்கிறது. உடம்பு அப்படிங்கிற ஸ்தானமே வெளியில தான் இருக்குது. அதனால உடம்புக்குள்ளார அப்படின்னு சொன்னாலும் அது வெளிங்கிற நிலைமையை தான் குறிக்கும். அப்படி இந்த அகங்காரமானது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா புருவ மத்தியத்துல சக்தி அழகா அது பார்த்துக்கு ஒடுங்கி அமைதியா இருக்கும், எந்த வேலையும் செய்யாம. நைட்டு தூங்கும் போது தூக்கத்துல இருந்து முடிச்சதுமே அந்த புருவ மத்தியத்துல இருந்து சக்தி வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்பதான் அகங்காரத்தினுடைய உற்பத்தியே. அப்ப புருவ மத்தியத்துல இருந்து சக்தி வெளிப்படும் பொழுது அகங்காரம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னா இப்ப அந்த அகங்காரம் எங்கிருந்து வருது, அந்த உற்பத்திக்கு எது காரணம் அப்படின்னா புருவ மத்தியத்திலிருந்து சக்தியினுடைய வெளிப்பாடு தான். அப்ப அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் எது அப்படின்னா புருவ மத்தியம் தான். அந்த புருவ மத்தியத்துக்கு இந்த அகங்காரமானது போய் சேரக்கூடிய அந்த ஸ்தானம் தான் முதல் ஸ்தானம். அப்போ புருவ மத்தியத்துல அகங்காரம் சேர்ந்து இருக்கும். அதுதான் மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சமயத்துல நமக்கு வெளியில இருக்கக்கூடிய எந்த சங்கதிகளையும் நம்மளால கவனிக்க முடியாது. ஏன்னா அகங்காரம் இப்போ உள்ளுக்குள்ளார வந்துருச்சு, அது உற்பத்தியான இடத்துலயே போய் உட்கார்ந்துருச்சு. அப்போ சக்தி உள்ளுக்குள்ள அடங்கிடுச்சுன்னு சொன்னா அங்க அகங்காரம் வேலை செய்ய முடியாது, அகங்காரத்தினால சிந்திக்க முடியாது. அதுதான் இங்க முதல் ஸ்தானமாக இருக்கக்கூடியது. அகங்காரம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய மனதில் போய் சேரக்கூடிய ஸ்தானம் அது. அப்படி போய் சேர்ந்துருச்சுன்னா அதுதான் மனதிற்கு சொப்பனம்னு சொல்லக்கூடிய முதல் ஸ்தானம். ஏன் அதை சொப்பனம்னு சொல்றாங்க அப்படின்னா நாமெல்லாம் பிராக்டிக்கலாவே அனுபவிச்சிருப்போம். நாம போய் தியானம் பண்ணலாம்னு சொல்லி உட்கார்ந்தா மனம் அமைதியா இருக்கணும், அசையக்கூடாது, சலனம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போய் உட்காருவோம். பார்த்தா அங்க ஒரு பெரிய ஸ்கிரீன் வரும். நேற்று நடந்தது, முந்தா நேற்று நடந்தது, சின்ன வயசுல நடக்கிறது, நாளைக்கு நடக்கணும்னு நாம தீர்மானிச்சு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு படமே ஓடும். அதுதான் மனதனுடைய சொப்பனம்ங்கிறது. ஏற்கனவே நம்முடைய பதிவுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை அங்க மனமானது ஆலோசனை செஞ்சு பார்க்குது. சொப்பனம் அப்படின்னு சொன்னாலே 7ஆம் அத்தியாயத்துல சாமி என்னன்னு சொன்னாரு, மனம் ஆலோசனை செய்யக்கூடிய சமயம்னு சொன்னாரு. இது மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல அங்க முதல்ல நம்முடைய பதிவுகள் எல்லாம் அது ஓட்டி பார்த்துட்டு இருக்கும். இந்த அகங்காரம் அங்க இருக்கவே செய்து அது அழியல, மனதோடு சேர்ந்துதான் இருக்குது. அதனால சேர்ந்து இருக்கக்கூடிய அகங்காரம் என்ன பண்ணுது, அந்த அடங்கிய மனமாக இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிற அந்த மனசை வெளியில கொண்டு வர்றதுக்கு சில பதிவுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு காமிச்சு நினைவுபடுத்துது. பாரு இதுதான் உலகம், இந்த உலகத்துல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைவூட்டுது. அப்ப இதன் மூலமாக மனமானது மறுபடியும் வெளியில வரும், நாம சுதந்திரமாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த அகங்காரம் என்ன பண்ணும், இந்த பதிவுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஓட்டி காமிக்கும். அந்த நிலைமையை தான் இங்க சொப்பனம், மனதனுடைய சொப்பனம், மனம் ஆலோசனை செய்யக்கூடிய சமயம் அப்படிங்கிறது. அப்போ அந்த அகங்காரம் அதனுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மனதில் போய் சேரும் பொழுது அங்க வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை தனியா பார்க்கறதுக்கோ அறிவதற்கோ முடியாது. ஆனா ஏற்கனவே பதிவுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை அது ஆலோசனை செஞ்சு பார்க்க முடியும். அப்போ வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாது, ஆனா ஏற்கனவே பதிவுல இருக்கக்கூடிய விஷயங்களை கனவாக அது வெளியில போகாமலே உள்ளுக்குள்ளார இருந்தே பார்க்க முடியும்.
அதுதான் இங்க மனதனுடைய சொப்பனம்னு சொல்லக்கூடியது. அது இந்த அகங்காரம் மூலாதாரத்துக்கு வந்த முதல் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்கும் அப்படின்னா சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்வ அப்படின்னு சொன்னா தன்னுடைய அப்படின்னு அர்த்தம். ஸ்தானம் அப்படின்னு சொன்னா இருப்பிடம், தன்னுடைய இருப்பிடம். இது யாருக்கு தன்னுடைய இருப்பிடம் அப்படின்னு சொன்னா மனதனுடைய தன்னுடைய இருப்பிடம் தான் அது. ஏன்னா இப்போ அகங்காரம் இல்லாததுனால, அகங்காரம் வெளி விவகாரங்களை விட்டதுனால இந்த மனசுக்கு வெளியில போகணுங்கிற ஒரு நிலைமை கிடையாது. ஏற்கனவே இருந்த பதிவுகள் எல்லாம் ஸ்கிரீனா ஓடிடுச்சு, ஓடினதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எக்ஸ்ட்ரா பதிவுகள் கிடையாது. அதனால இந்த மனசுக்கு வெளியில போய் ஒரு விஷயத்த பார்க்கணுங்கிற ஒரு நிலைமையும் இல்லை. இந்த நினைவுபடுத்துற வேலையெல்லாம் இந்த அகங்காரத்துக்கிட்டே இப்போ இல்லாம போச்சு. ஏன்னா எல்லா பதிவுகளையும் ஓட்டி காமிச்சிருச்சு. ஆனாலும் இந்த மனசு உள்ளுக்குள்ளேயே அடங்கி இருக்குது, அது வெளியில வரமாட்டேன்ருச்சு. அப்போ தன்னுடைய பதிவுகளை முழுவதுமாக போட்டு காமிச்ச அகங்காரத்தினால வேற வழி இல்லாம, பதிவுகள் இல்லாததுனால அது பேசாம விட்டுருச்சு. அந்த சமயத்துல வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களும் அந்த மனசுக்கு தெரியாது. ஏற்கனவே இது வரைக்கும் ஸ்கிரீனா ஓடிட்டு இருந்த அந்த பதிவுகளும் அதுக்கிட்ட கிடையாது. அப்போ எதையுமே அறிய முடியாத ஒரு நிலைமைங்கிறது உண்டாகும். அதுதான் தன்னுடைய சொந்த ஸ்தானம். எப்படி நைட்டு தூங்கும் போது இந்த மனசு எதையுமே சிந்திக்காம வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தையும் கவனிக்காம அது தூக்க நிலைமையில அமைதியாக இருக்குதோ, எந்த ஒரு தொழிலும் செய்யாமல் இருக்குதோ, அதே மாதிரி இப்போ அந்த ஸ்கிரீன் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த காட்சிகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த காட்சிகளும் இல்லாம, வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு சப்தமோ வெளிச்சமோ எதுவுமே தெரியாம, உலகம்ங்கிற அவஸ்தையை அனுபவிக்காம அது அமைதியாக இருக்கும். அது மனம் தொழில் விட்ட சமயம், மனம் வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய சமயம். மனதிற்கு எதையாவது பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ அறிவதற்கோ முடியாமல் இருக்கக்கூடிய சமயம். இது மனதனுடைய சுளுத்தி, தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தூக்கம் அப்படின்னு சொன்னாலே சாமி என்ன டெபினேஷன் கொடுத்திருந்தாரு? மனம் வேலையை நிறுத்துற சமயம், மனம் வேலை செய்யாத சமயம். இப்ப அகங்காரம் அந்த பதிவுகளை ஞாபகப்படுத்தாதனால அது சிந்திக்கிற வேலை கூட இல்லாமல் போய் அது எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும். அந்த சமயத்துல சுத்த இருட்டாக இருக்கும். அங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஆனா நேரம் மட்டும் ஸ்கிப் ஆகிருக்கும். நம்ம நிறைய முறை அதை அனுபவிச்சிருப்போம். தியானம் பண்ணலாம்னு சொல்லி உட்காருவோம், இப்பதான் உட்கார்ந்த மாதிரி இருக்கும், பார்த்தா கொஞ்சம் நேரம் ஓடி இருக்கும். நிஷ்டையில நாம் இருந்திருப்போம், ரொம்ப நேரம் ஓடி இருக்கும். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இப்பதான் உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்போம் நாம. ஆனா நேரத்தை பார்த்தா அது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓடி இருக்கும். எப்படி இவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்தோமா அப்படின்னு ஒரு நமக்கே ஒரு சந்தேகம் ஏற்படும். அந்த நேரம் ஸ்கிப் ஆனதுக்கு காரணம் நாம உள்ளுக்குள்ள இருந்ததுனால தான். நாம உள்ள இருந்தோம்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய நேரங்கள் சீக்கிரமா ஸ்கிப் ஆயிரும். எப்படி நைட்டு தூங்கும் போது நமக்கு அந்த 8 மணி நேரம் போறதே தெரியலையோ, அதே 8 மணி நேரம் பகல்ல நம்ம படாத பாடுபடுத்தி அதை கடக்க வேண்டியது இருக்குதோ, அதே மாதிரி தான் நாம நிஷ்டைக்குள்ளார போயிட்டோம்னு சொன்னா, இந்த சுவாதிஷ்டானங்கிற நிலைமைக்கு நாம போயிட்டோம்னா அங்க நேரம் போறது தெரியாது. ஆனா எதையுமே அனுபவிக்க முடியாமல் சுத்த இருட்டாக சூனிய பதவியில நம்ம பேசாம இருப்போம். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, நாம என்ன நிலைமையில இருக்கிறோம்னு தெரியாது, நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது தெரியாது, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன அனுபவம் இருக்குதுன்னு கூட தெரியாது. ஸோ எம்டியா இருக்கும். அந்த எம்டினஸ் தான் சுவாதிஷ்டானம்ங்கிறது. அதுதான் மனம் வேலையை நிறுத்திடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ மனசுக்கு வேலை இல்லை, அது எவ்வளவு நாள் சும்மாவே இருக்கும், எவ்வளவு நாள் வேலை இல்லாமல் இருக்கும். இப்படி எதையுமே அறிய முடியாம சுத்த இருட்டுல எவ்வளவு நேரம் தான் அந்த மனசு இருக்கும். ஏன்னா இந்த மனசுக்குன்னு சொல்லி ஒரு சுவாபம் இருக்குது. ஏதாவது உன்னோட அது ஒரு டச்சப்ல இருக்கணும். ஒண்ணு வெளியில வந்து அகங்காரத்தோட தொடர்புல இருக்கணும், அகங்காரத்தோட சேர்ந்து இருக்கணும், இல்லைன்னா உள்ளுக்குள்ளார போய் ஜீவனோட சேர்ந்து இருக்கணும். இந்த தனித்து மனதினால இருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் மீடியேட்டர். அவரால் உள்ளாரே இருக்க முடியும், வெளியிலே இருக்க முடியும். உள்ள இருக்கும்போது ஜீவனோட இருப்பாரு, வெளியில இருக்கும்போது அகங்காரத்தோட இருப்பாரு. ஆனா தனித்து மட்டும் என்னைக்குமே இருக்க மாட்டாரு. இப்போ அகங்காரம் இல்லாதனால அவர் தன்னுடைய ஸ்தானத்துல சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தனித்து இருந்து கடைசியில் அவரு இப்போ ஒரு ஜோடி சேர்ந்தே ஆகணும். அவருக்கு ஒரு கூட ஒரு துணைக்கு ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் வேணும். ஆனா அகங்காரம் தான் இப்ப இல்லை. ஏன்னா நாம வெளி விவேகாரங்களை விட்டுட்டு உள்ள வந்தோடனே அகங்காரமானது அங்க காணாம போயிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னா ஜீவன் தான். அது உள்ளுக்குள்ளார இருக்குது. இப்ப அந்த ஜீவனை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஜீவனுடைய அந்த உதவியை தேடி அது போகும். அப்படி போகக்கூடிய அந்த சமயம்தான் மணிப்பூரகம் அப்படிங்கிறது. இது
மனதனுடைய ஜாக்கிரத நிலைமைன்னு சொல்றது. அப்போ மனமானது என்ன பண்ணுது, அந்த ஜீவனோட போய் சேருகிறது. அந்த சேருகிற அந்த சமயத்துல ஜீவனுடைய ஸ்தானத்துக்கு அது போகும்போது அங்க அந்த ஜீவனை தவிர்த்து அந்த வேற எந்த ஒரு நிலைமையும் அதனால அனுபவிக்க முடியாது. அப்போ நமக்கு லேசா சில அனுபவங்கள் தெரிய வரும், சில பிரகாசமானது அங்க ஏற்படும். இது வரைக்கும் வெளியில பிரகாசிச்சுட்டு இருந்த மனமானது இப்போ பூர்வ மத்தியத்துல பிரகாசிக்க ஆரம்பிக்கும். தன்னுடைய பிரகாசத்தை பூர்வ மத்தியத்தை நோக்கி கவனத்தை திருப்புது. இது வரைக்கும் வெளியில என்னென்னலாம் இருக்குது, வெளியில மாயைனா என்ன, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்குதுங்கிறதெல்லாம் பார்த்து கேட்டு அறிந்துட்டு இருந்த மனம் இப்போ பூர்வ மத்தியத்துல போய் அங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்குது. அங்கதான் நம்மளுடைய ஆன்மீகத்தினுடைய முதல் தேடல் அப்படிங்கிறது மணிப்பூரகம்ங்கிற நிலைமை வரும்போதுதான் அங்க உண்டாகுது. அங்கதான் நாம யாரு, அங்க உள்ள என்ன இருக்குதுங்கிற விவரத்தையே நாம அங்கதான் தேட போறோம். அப்படி மணிப்பூரகத்துக்கு வரும்போது அங்க இருட்டா இருந்த அந்த பக்கத்துல டார்ச் லைட் அடிச்ச மாதிரி இந்த வெளியில இருந்த பிரகாசத்தை முழுவதுமே இந்த மனசு பூர்வ மத்தியத்துல கொண்டு போய் செலுத்த போது அந்த பூர்வ மத்தியமானது அங்க பிரகாசமா இருக்கும். அந்த பிரகாசத்துல அங்க உள்ள என்ன இருக்குதுங்கிறத மனசுனால பார்க்க முடியும். அங்கதான் நமக்கு உள்ளக்குள்ளார நமக்கு ஒளி தெரியறது. இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் சில சித்தர்கள் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரியான விவரம் எல்லாமே நமக்கு இந்த மணிப்பூரகம்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா அங்கதான் பிரகாசம் அதிக ஜொலிப்புடன் இருக்கும். இது எப்படின்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சுத்த இருட்டா மாறிடும். அதுதான் சுவாதிஷ்டானம்ங்கிறது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே இருட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ கழிச்சு பாத்தீங்கன்னா அதே இருட்டு தான் இருக்குது. ஆனா அங்கங்க சில பொருட்கள் கண்ணுக்கு தென்படும். அங்க கதவு இருக்குது, இங்க அலமாரி இருக்குது, இங்க டேபிள் இருக்குது, இங்க சேர் இருக்குது, இந்த இடத்துலதான் பாதை இருக்குது, இந்த வழியா தான் போகணும் அப்படின்னு லேசாவது ஏதாவது தெரியும் இல்லையா? அதே மாதிரிதான் அந்த சுவாதிஷ்டானம்ங்கிற நிலைமையில தொடர்ந்து அந்த மனசு இருக்க இருக்க அந்த சுத்த இருட்டுக்குள்ளார ஒரு பிரகாசம் உண்டாகும். அந்த பிரகாசம் தான் மணிப்பூரகம்ங்கிறது. அந்த பிரகாசத்துல உள்ள இருக்கக்கூடிய விவரங்களை அதனால ரொம்ப துல்லியமாக கவனிக்க முடியும். நாம இங்க லேசா தெரியற மாதிரியெல்லாம் இல்லை, அங்க ரொம்பவே துல்லியமாவே அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த மனதினால கவனிக்க முடியும். அந்த நிலைமையத்தான் இங்க மணிப்பூரகம்னு சொல்லக்கூடியது. மனம் அப்படின்னு சொன்னா அது மணி, பூரகம் அப்படின்னு சொன்னா நிறைந்து இருக்கிறது. அங்க மனமானது ஜீவனுடைய ஸ்தானத்துல அது முழுவதுமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். அங்க நமக்கு உள்ள இருக்கக்கூடிய விவரங்களை கவனிக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது அங்க உண்டாகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த பிரகாசம்னு ஒண்ணு வருதுன்னா அங்க அக்னி இல்லாம பிரகாசம் உண்டாகாது இல்லையா? அந்த அக்னி அப்படிங்கிறது அங்க என்ன ஆகுது அப்படின்னா நாசம் அடையிறது. அனாகதம் அப்படிங்கிறது அக்னி நாசம் அப்படிங்கிறது. அனா அப்படின்னா அக்னின்னு அர்த்தம், ஹதம் அப்படின்னா நாசம்னு அர்த்தம். அந்த அக்னி நாசம் அடையிறது எப்படின்னா, மனம் இப்போ உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சிருச்சு, ஜீவனை பார்த்தாச்சு, ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப ஜீவனோட அது கலக்க போகுது. இனி மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டர் இனி வரப்போறது கிடையாது. ஏன்னா இந்த மனமும் இந்த ஜீவனும் ரெண்டும் ஒன்றாக கலக்க போகுது. இனி அதுக்கு அடுத்த இந்த அநாகதத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையா மாறிடும். ஏன்னா அந்த அக்னி நாசமாகிறதுங்கிறது அந்த மனமே அந்த ஜீவனோடு சேர்ந்து லயிக்கக்கூடிய சமயம், இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமயம். அந்த சமயத்துல இந்த பிரகாசமானது அங்க இயங்காமல், அது வெளிப்படாமல், அது முழுவதுமாக அது தீர்ந்து போகக்கூடிய நிலைமையில வரக்கூடியதா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் தனியாக மனமாக ஜொலிச்சுட்டு இருந்த பிரகாசம் இப்போ ஜீவனோடு சேர்ந்துருச்சு. ஏற்கனவே ஜீவனே அது அக்னி தான். அந்த அக்னியிலிருந்து வந்த பிரகாசம் தான் மனசு. இப்ப அதே பிரகாசம் திரும்ப அக்னியிலே போய் சேரும் போது மனம்னு சொல்லக்கூடிய அந்த பிரகாசத்திற்கு ஒரு நாசம்ங்கிறது உண்டாகுது. ஆனா ஜீவன் அப்படிங்கிறது இப்போ இந்த கலங்கப்படக்கூடிய ஒரு வேலையில இருந்து விடுதலையாகுது. ஏன்னா ரஜோகுணம் அப்படிங்கிறதும் இப்போ காணாம போகுது. அதனால இந்த ரஜோகுணத்துக்கான வேலைகள், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறது, கேட்கறது, அறிகிறது, இந்த தேவைகள் அங்க இல்லாததுனால அது தன்னுடைய சுயத்துல இருக்க முடியும். அது எந்த ஒரு சலனம் அப்படிங்கிறது உண்டாகாத நிலைமைக்கு இப்போ ஜீவனால போக முடியும். ஏன்னா இந்த மனமானது இயங்கிட்டு இருந்துச்சுன்னா ஜீவனால சலனப்படாமல் இருக்க முடியாது. இந்த மனம் அது இதுன்னு சொல்லி எதையாவது ஒண்ணு இங்க ஸ்கிரீன் போட்டு காமிச்சிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஜீவன் அந்த விஷயங்களை உண்மைன்னு நம்பி அதுல பந்தப்பட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. அதனாலதான் சக்தி பூஜையில இந்த ஜீவன் என்ன பண்ணுது,
தயவு செஞ்சு இந்த ஸ்கிரீன் எல்லாம் பண்ணாத, இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணாத, இது உண்டு பண்ணனா நான் பந்தப்பட்டு நசிஞ்சு போயிட்டே இருக்கிறேன், நீ உள்ளுக்குள்ளார வந்துருன்னு சொல்லி இந்த மனமாக இருக்கக்கூடிய சக்தியை ஜீவன் பூஜிப்பதற்கு பேர் தான் சக்தி பூஜை அப்படின்னு சாமி சொல்லியிருந்தார். அது போலதான் இப்போ இந்த மனமாக இருக்கக்கூடிய சக்தி, அந்த பிரகாசம் ஜீவனில் லயிக்கும் போது இப்ப ஜீவனுக்கு விடுதலை கிடைக்குது. அந்த ஜீவனானது பந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைமைய அது நீக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கதான் ஜீவனுடைய சொப்பனம் அப்படிங்கிறது தொடங்குது. அந்த நிலைமைக்கு அடுத்தது விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் வரும். அது என்ன அப்படின்னா, வி அப்படின்னு சொன்னா விசேஷம் அப்படின்னு அர்த்தம், சுத்தி அப்படின்னா நிர்மலம். இந்த விசேஷம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அறிவு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அறிவு நிர்மலமாகிறது. அறிவு அப்படின்னு சொன்னாலே சாமி ஏற்கனவே முதல் அத்தியாயத்திலே ஜீவசக்தியான வாயு தான் அறிவுன்னு சொல்லியிருந்தார். அப்ப இங்க ஜீவசக்தியாக சலித்து வெளியில வரக்கூடிய சுவாசம் அது நிர்மலமாகுது. அந்த சுவாசமானது வெளியில் வராமல் அது உள்ளேயே அடங்கக்கூடிய நிலைமையில இருக்குது. ஏன்னா இந்த ஜீவனுடைய வேலையே என்ன அப்படின்னா, வாயுவாக சலித்து உள்ளாரையும் வெளியிலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது தான். பிராணனாகவும் அபானனாகவும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற வேலையை தான் இந்த ஜீவன் பண்ணிட்டு இருக்குது. அப்படிதான் பந்தங்கள் அதை ஏற்படுத்திட்டு இருக்குது. அப்படி வெளியில போக வேண்டிய அவசியம் இப்ப அதுக்கு கிடையாது. ஏன்னா அதை வெளியில கொண்டு வர வைக்கிறதுக்கு தேவையான மனமானது இப்ப அங்க இல்லை. அதனால இந்த ஜீவனால இனி வாயுவாக சலித்து போகணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லை. ஸோ அதுக்கான நிலைமை இல்லாததுனால அங்க சலிப்புங்கிறது நிறுத்திடுது. தன்னுடைய வேலையை அது நிறுத்த போகுது. அப்போ ஜீவனுடைய வேலை என்ன? வாயுவாக சலித்து வெளியில போறது. இப்ப அந்த வேலையை நிறுத்தும் போது அது என்னன்னு சொல்ல முடியும்னா, ஜீவன் தன்னுடைய வேலையை நிறுத்தின சமயம் அது ஜீவனுடைய தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையா இருக்கும். அதுதான் விசுத்தி. அப்போ அங்க ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. அங்க வெளியில சரணம் அப்படிங்கிறது உண்டாகாமல், வெளியில மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவஸ்தையை அங்க உண்டாகாமல் தடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். இப்ப மாயைங்கிறது நமக்கு எங்க விடுபடுது? இந்த 5வது ஆதாரமாக இருக்கக்கூடிய விசுத்தியில தான் மாயைங்கிறது நிவர்த்தி ஆகுது. அது வரைக்குமே இந்த மாயையோட போராட வேண்டியதாவே தான் இருக்கும்போது, அந்த நிலைமைக்கு அடுத்தது இந்த ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அங்க ஜீவனானது எப்போ இந்த வேலை இல்லாமல் போகுதோ, சரணம் அப்படிங்கிற நிலைமை அது இனி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத தீர்மானிக்குதோ, அப்ப அது சரணமற்ற நிலைமைக்கு போகும். அதுதான் ஜீவன் சிவனாகி அது சதா ஆனந்தத்திலே இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது அங்க உண்டாகும். அந்த நிலைமை தான் பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லி வேதங்கள்ல சொல்லி வராங்க. அப்போ இந்த ஆனந்தம்ங்கிறது நமக்கு எப்போ கிடைக்க போது? 6வது அந்த சக்கரம் நாம் அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்துல தான் கிடைக்க போகுது. அப்போ முதல்ல மூலாதாரத்துல தொடங்கி ஆக்னை வரைக்கும் ஒவ்வொரு நிலைமைகளா மாறி மாறி வரணும். முதல்ல அகங்காரம் உள்ள வரணும், அப்புறம் மனசு உள்ள வரணும், அப்புறம் ஜீவன் சிவனாக மாற்றம் அடையணும். இந்த நிலைமைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு தான் இங்க பிரிச்சு பிரிச்சு சாமி சொல்றாரு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னு. அகங்காரம் உள்ள வரும்போது மனசு என்னவா இருக்கும், மனசு உள்ள போயிடுச்சுன்னா ஜீவன் என்னவா இருக்குங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தினாரு. இப்படி இந்த சடாதாரங்களை நம்முடைய ஜீவனானது கடந்து பிரம்மரந்திரத்தில் போய் லயிக்கும் பொழுது மட்டுமே நமக்கு சதா ஆனந்த மத்தன்மார்களா இருக்கக்கூடிய அந்த நிலைமைங்கிறது கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமை தான் இங்க பிரம்மானந்தம்னு சொல்லக்கூடியது. ஆனா பிரம்மானந்தத்தை பத்தி கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதை பத்தி யாருக்கிட்டையாவது போய் கேட்டோம் அப்படின்னா இந்த அனுபவஸ்தர் என்ன சொல்லுவாங்க, பிரம்மானந்தத்தை பத்தி எல்லாம் வாயில சொல்லி புரிய வைக்க முடியாது. எப்படி பால் பாயசம் சாப்பிட்டா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பால் பாயசத்தினுடைய ருசி தெரியுமோ, அதை எப்படி வாயில சொல்லி புரிய வைக்க முடியாதோ, அது போல இந்த பிரம்மானந்தத்தை பத்திலாம் வாயில சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க உலகத்துல. ஆனா சாமி என்ன சொல்றாருன்னா, பிரம்மானந்தத்தை பத்தி சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறார். அப்போ அனுபவப்படாமலே ஒரு விஷயத்தை எப்படி ஒரு சொற்களால புரிய வைக்க முடியும்? ஒரு சர்க்கரையில ஏற்படக்கூடிய இனிப்புனா என்னங்கிறத எப்படி சொற்களால புரிய வைக்க முடியும்? அது ஒரு அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம். எப்படி ஒரு சொல்லால சாமி புரிய வைக்க முடியும்னு சொல்றாரு அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா அதுக்குதான் சாமி என்ன சொல்றாருன்னா, பிரம்மானந்தத்தை நாம எல்லாரும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். இங்க அனுபவிக்காத உயிரினங்களே கிடையாது. நமக்கு அதுதான் பிரம்மானந்தம்னு தெரியாம அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதை சுட்டி காமிச்சா எது பிரம்மானந்தம்ங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்போ நாம அனுபவப்படலைன்னு அர்த்தம் இல்லை.
அதை அனுபவப்படுறதுக்கு நாம வேறொரு ஏதோ ஒண்ணுதான் பிரம்மானந்தம் அதுதான் அப்படின்னு சொல்லி நாம ஒரு நினைப்புல இருக்கிறோம். இதுதான் பிரம்மானந்தம்னு சுட்டி காமிச்சா எல்லாருமே பிரம்மானந்தம்னு என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுதான் இங்க சாமி சொல்லக்கூடியது. அதனாலதான் பிரம்மானந்தத்தை சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா அதை நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எந்த வகையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பொதுவா இந்த சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம சதா உபஜீவனம் செய்து ஆனந்த மத்தன்மார்களாய் சதா காலமும் ஜீவித்திருக்க வேண்டியதான சொந்த சொத்தாக இருக்குது. நாம உயிர் வாழ்றதுக்கு சுக்கிலம்னு ஒண்ணு ஒரே ஒரு பொருள் இருந்தாலே போதும். அதுதான் நம்மை காப்பாற்றி கொண்டிருப்பது. அதுதான் விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சுக்கிலம் தான் நம்மை காத்து கொண்டிருப்பது. அந்த சுக்கிலம் இல்லை என்றால் நாமளை காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. நாம செத்து போக வேண்டிய நிலைமைங்கிறது இருக்கும். அதனாலதான் விஷ்ணுவனுடைய அந்த ஸ்லோகங்கள்ல கூட பாருங்க, சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கும். அது சுக்கிலமானது விஷ்ணுவாக இருக்கிறது, அதுதான் நம்மை காப்பாற்றுகிறதா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை நாம நம்மளுடைய சொந்த ஆசாபாசங்களுக்காக வேண்டி, இந்த உலகம்ங்கிற அவஸ்தைய அனுபவப்பட்டு பந்தப்படுறதுக்காக வேண்டி அதைய செலவு பண்ணி தீர்த்துட்டு இருக்கிறோம். அப்படி செலவு பண்ணக்கூடிய அந்த சமயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அங்க ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது கவனிக்க முடியும். ஆனந்தம் இல்லாமல் இங்க மனமானது எந்த ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. இந்த மனதனுடைய எல்லா முயற்சிக்கும் பின்னாடி அந்த ஆனந்தத்தினுடைய தேவையானது இருக்கவே செய்யுது, அதனுடைய எதிர்பார்ப்பு இருக்கவே செய்யுது. ஆனந்தத்தை நோக்கி தான் இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அது நகர்த்திக்கிட்டே இருக்குது. ஆனா அது கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அப்பப்போ டெம்பரரியே கிடைக்குது, அப்புறம் அது காணாம போயிடுது. திரும்ப வேற ஒரு ஆனந்தத்தை நோக்கி போகுது. கார் வாங்கி பார்க்குது, வீடு கட்டி பார்க்குது, பேரு புகழ் அடைஞ்சு பார்க்குது, சொத்து சுகங்கள் அனுபவிச்சு பார்க்குது, காசு பணங்களை சேர்த்து பார்க்குது. எல்லாமே டெம்பரரியா இருக்குது. ஸோ நிரந்தரமான ஆனந்தம்ங்கிறது அங்க உண்டாகிறதே கிடையாது. அதனாலதான் செத்து போகக்கூடிய அத்தனை மனிதன் அபிமானிச்சிருக்கக்கூடிய நாம எல்லாருமே துக்கத்தோடய செத்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு விரக்தியோடய செத்து போயிட்டு இருக்கிறோம். எதையும் அனுபவிக்க முடியாம ஏதோ விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஏக்கத்தோடய செத்து போயிட்டு இருக்க வேண்டிய சூழல்ங்கிறது இருக்குது. எவ்வளவு கோடி பணம் படைச்சாலும் சரி, அவங்களும் என்ன பண்றாங்க, சாகும்போது ஏக்கத்தோடயே சாகுறாங்க, துக்கத்திலேயே சாகுறாங்க. பிறக்கும் போதுதான் நாம வெளியில வரும்போதுதான் அழுதுகிட்டே வந்தோம், போகும்போதும் அழுதுகிட்டே போறோம். ஏன் அப்படின்னா பிறக்கும் போது ஏன் அழுதுட்டு வந்தோம்னு தெரிஞ்சாதான் போகும்போது ஏன் அழுதுகிட்டே போறோம்னு தெரியும். பிறக்கும் போது ஏன் அழுதுகிட்டே வந்தோம், உள்ளுக்குள்ளார சந்தோஷமா தான் இருந்தோம், சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம், அங்க ஆனந்தமா தான் இருந்தோம். ஆனா வெளியில வரும்போது அந்த ஆனந்தத்தை உள்ளாரே விட்டுட்டு வந்துட்டோம். நாம தொலைச்ச ஆனந்தத்தை வெளியில முழுவதும் தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா தொலைச்சது எங்க, உள்ளுக்குள்ளார. நம்ம தேடுறது எங்க, வெளியில. அதனாலதான் ஆனந்தம் இங்க யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. நாம எங்க தொலைச்சோமோ அங்க போய் தேடணும். இப்போ அங்க இருட்டா இருக்குது, தேடுனா கிடைக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்ணணும், எங்க பிரகாசம் இருக்குதோ அந்த பிரகாசத்தை எல்லாம் கொண்டு போய் உள்ளுக்குள்ளார வச்சு தேடணும். டார்ச் லைட்டை வெளிப்புறமாக திருப்பி வச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி நின்று நாம அந்த இருட்டுல தேடணும்னு சொன்னா எதுவுமே கிடைக்க போறது இல்லை. அது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை உள்புறமாக திருப்பினோம்னா உள்ள பிரகாசம் ஆயிரும். அப்புறம் தேடுனா உள்ளுக்குள்ள கிடைச்சிட போகுது. நாம் இதுவரைக்குமே நம்மளுடைய மனமாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசமான டார்ச் லைட்டை உள்ளுக்குள்ள திருப்பினதே கிடையாது. அதை வெளிப்புறமாகவே வச்சு பிரகாசிக்க வச்சுட்டே இருக்கிறோம். அதனால வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றோம், வெளியில மட்டுமே நம்மளுடைய தேடல்களை வச்சுட்டே இருக்கிறோம். ஆனந்தம்ங்கிறது நமக்கு கிடைக்காமலே போகுது, அனுபவத்துக்கு வராமலே போயிடுது. ஆனா அதை உள்நிலைப்படுத்தும் போது, உள்ளுக்குள்ள இருந்த தேடலை கொண்டு வரும்போது, மணிப்புறகம்ங்கிற அந்த அவஸ்தையை நாம் அனுபவிக்கும் போது வெளியில இருந்த பிரகாசம் அது உள்நிலையாக்கப்பட்டிருக்கும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது நமக்கு உண்டாகும். அப்படி நாம இந்த உலகத்துல நமக்கு பிரம்மானந்தம்னா இன்னதான் இதுதான் அப்படின்னு கூட தெரியாமலே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் எது அப்படின்னா இந்த ஸ்திரீ புருஷ சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமை தான். அப்போ ஸ்திரீ புருஷ சேர்க்கையில ஒரு சம்யோகம் நடக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளரே கதி ஓடும், மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் அந்த கதி நடந்துகிட்டே இருக்கும். அந்த கதி மூலமாக இந்த மனமானது நேரா புருவ மத்தியத்துக்கு போகும். அங்க இருக்கக்கூடிய ஜீவனோடு சேர்ந்து அங்க ஆனந்தித்து அந்த அந்த ஆனந்தம் கூட ஒரு நிமிஷம் நேரம் கூட இருக்காது, ஒரு செகண்ட் கூட இருக்காது. கண்ணிமிக்கிற நேரம்னு சாமி சொல்றாரு. இப்படி கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த ஆனந்தம் போயிடும், அவ்வளவுதான் அனுபவிக்க முடியும்.
அதை அனுபவிச்சுட்டு அது திரும்பி கீழே வந்துடும் அந்த மனசு. அப்படி வரும்போதுதான் அங்க இருக்கக்கூடிய சுக்கிலத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்து கர்ப்பபாத்திரத்துல தள்ளி அங்க சந்தானத்தை உற்பத்தி பண்ணுது. ஆனா இதே அந்த தொடும்போது நமக்கு உண்டாகக்கூடிய அந்த சுகம், அந்த ஆனந்தம் ஒரு கண்ணு வைக்கிற நேரத்துல மட்டுமே இருக்கிறனால தான் அந்த சிற்றின்பம்னு சொல்றோம். அது ரொம்ப கொஞ்ச நேரம் மட்டுமே கிடைக்கிறதுனால. அதுவே நிரந்தரமாக கிடைச்சால் அதுதான் பேரின்பம்ங்கிறது. அங்க தொட்ட அந்த மனசு திரும்பி வராம அங்கேயே இருந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் பேரின்பம்ங்கிறது. அப்போ ஆனந்தம்ங்கிறது ஒண்ணுதான், அதனுடைய அளவீடு தான் சின்னது பெருசுன்னு இருக்குது. கண்ணமிக்கிற நேரத்துல மட்டுமே உண்டானால் அதே ஆனந்தம் சிற்றின்பமாக நாம பார்க்கிறோம். அதே ஆனந்தம் தொடர்ந்து கிடைச்சிச்சுன்னா அந்த ஆனந்தத்துல ஒரு மாற்றமும் கிடையாது. அதுவே தான் பேரின்பமாகவும் இங்க இருக்குது. அதுதான் இங்க சதா ஆனந்த மத்தன்மார்களா நம்மளை வச்சுட்டு இருக்கிறதுக்கான ஒரு நோக்கமாக இருக்குது. அப்படி நாம அந்த ஆனந்தத்திலே லயித்து, ஏன்னா நாம பிறந்தது அந்த ஆனந்தத்துல இருந்துதான். நாம எப்போ அதே ஆனந்தத்திலே லயிக்கிறோமோ அப்பதான் அந்த சைக்கிள் வந்து நிறைவடையும். நாம ஆனந்தத்துல பிறக்கிறோம், ஆனா யாருமே ஆனந்தத்துல லயிக்கிறது கிடையாது. அப்ப எங்க பிறந்தமோ, எந்த முறையில பிறந்தமோ அதே முறையில நம்முடைய முடிவுங்கிறது இருக்கணும். அதே ஆனந்தம்ன்ற நிலைமையிலே நாமளும் லயிக்கிறதுக்கான நிலைமைக்கு வந்துட்டோம்னா அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிரும். மீண்டும் பிறவா நிலைமை அப்படிங்கிறது கிடைக்கும். நாம செத்து போக முடியாத நிலைமைங்கிறது கிடைக்கும். செத்தாதானே இனி அடுத்த பிறவின்னு ஒண்ணு வந்தா ஒருவேளை இருந்தால் பிறக்கிறதுக்கு. அதனால செத்து போகாமல் இருக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா அந்த ஆனந்தத்தில் லயிக்கிறது தானே தவிர வேற வழிங்கிறது கிடையாது. அந்த மாதிரி நாம அந்த ஆனந்தத்தை லயிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யாம அங்க இருக்கக்கூடிய ஆனந்தங்களை இந்த கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செலவு பண்ணி நம்மளுடைய சொந்த சுக துக்கங்களுக்காகவும் இந்த உலக அவஸ்தைகளை அனுபவிக்கிறதுக்காகவும் அதை செலவு பண்ணி தீர்க்கும் போதுதான் அந்த சத்து கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போய் செலவாகி அது தீர்ந்து போகும்போது செத்து போகிறதுங்கிற நிலைமைங்கிறது உண்டாகுது. அது சாமி எப்படி சொல்றாருன்னா தன்னுடைய சொந்த சொத்தை தானே திருடி திங்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறார். நம்மளுடைய சொந்த சொத்தை நாம திருடி தின்னுட்டு இருக்கிறோம். ஏன்னா அது நாம இருக்க வேண்டிய, நாம சதா ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சொத்து. நாம அதுலதான் உபஜீவனம் செய்யணும். நாம செய்யக்கூடிய உபஜீவனம் உலகம்ங்கிற அவஸ்தையில இருக்குது. உலகம்ங்கிற உபஜீவனத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே செத்துதான் போயிருக்கிறாங்க. அதே நமக்குள்ளார இருக்கக்கூடிய உபஜீவனத்தை யார் ஒருத்தர் ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க யாரும் செத்ததே கிடையாது. அதனாலதான் ஜீசஸ் கிறிஸ்து கூட அவருடைய பிரசங்கத்துல சொல்லுவார், பூமியிலே உங்களுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே பூச்சியும் துருவும் அரிக்கக்கூடும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுடைய சொத்துக்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அரிப்பதில்லை, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் வஸ்துக்கள் எங்கேயோ உங்களுடைய இருதயமும் அங்கேயே இருக்கும் அப்படின்பார். அப்போ இங்க பூமியில சொத்து சேர்த்து வைக்க வேண்டாங்கிறார், ஆனா பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்து வைங்கிறார். அந்த பரலோகம் எங்க இருக்குது அப்படின்னா கண்மலைகள் அப்படிங்கிறார். கண்மலை மேல இருக்குதுங்கிறார். கண்மலை அப்படின்னா 2 கண்களுக்கு மேல இருக்கக்கூடிய முகடு பகுதியை அவர் சொல்றாரு, புருவ மத்தியத்தை சொல்றாரு. அந்த புருவ மத்தியத்துலதான் பரலோகம் இருக்குது, பரமன் இருக்கக்கூடிய லோகம் அது உள்ளுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடுக்கமான வாசல் வழியே உற்றவேசியங்கள், அங்கதான் பரலோக ராஜ்யம் இருக்கிறதுங்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு போய் சொத்துக்களை சேர்த்து வைங்கன்னு சொன்னா அங்க எங்க போய் பிளாட் போட்டு விற்கிறாங்க, அங்க போய் நம்ம சொத்துக்களை வாங்கி வச்சு அங்க என்ன சேர்த்து விற்கிறதுக்கு முடியும், அங்க என்ன கட்டி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு குழப்பம் வரலாம். அவர் சொல்லக்கூடிய சொத்தும் இங்க சாமி சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த சொத்தும் ஒரே அர்த்தம் தான். தன்னுடைய சுக்கிலத்தை தான் அவரும் சொத்தாக சொல்கிறார், இவரும் சொத்தாக சொல்கிறார். தன்னுடைய சொந்த சுக்கிலத்தை எடுத்துதான் நாம இங்க வீடு வாசல் கட்டுறோம். தன்னுடைய சொந்த சொத்தை செலவு பண்ணி தான் பேரு புகழ் அடையணும். தன்னுடைய சொந்த சொத்தை செலவு பண்ணி தான் இங்க பணம் காசுகளை சம்பாதிக்கிறோம். நமக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் வேணுமா, இல்ல இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை நாம உண்டாக்குவதற்கு ஆதி காரணமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் வேணுமாங்கிறத இங்க முடிவு பண்ண சொல்றாங்க. அதையே நாம சேமிச்சு வச்சோம்னு சொன்னா சதா காலமும் நாம இருக்க முடியும். ஆனா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை நாம அனுபவிச்சோம்னு சொன்னா செத்து போக வேண்டிய நிலைமை தான் அங்க ஏற்படும். அதனால நாம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய சொந்த சொத்தாக இருக்கக்கூடிய சுக்கிலத்தை தான். அது எந்த வகையில பாதுகாக்கப்படணும் அப்படின்னா இந்த சம்யோகம் ஈடுபடாமல் இருந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு சந்நியாசத்தை கடைபிடிச்சு இப்படிதானா அப்படின்னு கேட்டா அது மட்டும் போதாது. சந்நியாசம் அப்படிங்கிறதும் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதும் வெறும் சம்யோகத்திலிருந்து விடுபடுவது மட்டும் கிடையாது.
இந்த கண்களால பார்த்தறியும் போதும் சுக்கிலம் செலவாயிட்டு தான் இருக்குது. காதால கேட்டறியும் போதும் சுக்கிலம் செலவாயிட்டு தான் இருக்குது. மூக்கால முகர்தறியும் போதும் சுக்கிலம் செலவாயிட்டு தான் இருக்குது. நாவால சுவைத்தறியும் போதும் சுக்கிலம் செலவாயிட்டு தான் இருக்குது. தொட்டறியும் போதும் சுக்கிலம் செலவாயிட்டு தான் இருக்குது. இப்படி சுக்கிலம் செலவாகக்கூடிய எத்தனை வகையான வாய்ப்புகள் இருக்குதோ அத்தனையுமே தடை செய்ய வேண்டியதா இருக்குது. அத்தனை வகையிலையும் அது செலவாகிறது தடுக்க வேண்டியதா இருக்குது. அதனால சம்யோகத்தை மட்டும் நிறுத்திட்டு நாம திருமணம் செய்யாமல் சந்நியாசமாக இருந்தால் இந்த சுக்கிலம் சேமிக்கப்படுமான்னு கேட்டா அவரும் இந்த புலன்கள் வழியாக தன்னுடைய சொத்தா இருக்கக்கூடிய சுக்கிலத்தை செலவு பண்ணிட்டு தான் இருக்க போறாரு. அப்ப அது செலவாக கூடாது அப்படின்னு சொன்னா நாம உள்நிலை பயணத்துல இருக்கணும். நமக்கு சமிரனுங்கிற கதியோட நாம உள்ளுக்குள்ளார இருக்கணும். அப்பதான் இந்த சுக்கிலத்தை பாதுகாக்க முடியும். அப்படி உள்ளுக்குள்ளாரே வசித்தால் மட்டுமே தான் நாம வாழ முடியும், செத்து போகாமல் இருக்க முடியும். நாம வெளியில இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைய வாழ்றதாக நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையாவே இங்க இருக்கிறதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது, இது வாழ்றதும் கிடையாது. இது செத்து போகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இது நம்ம பிறந்த அந்த செகண்ட்ல இருந்து இந்த ஜீவன் தீர்ந்து போகக்கூடிய இந்த கடைசி நொடி வரைக்குமே இடைப்பட்டு இருக்கக்கூடிய நாம வாழ்றதாக நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நிமிடங்களுமே செத்து போகக்கூடிய ஒரு வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்கே தவிர இங்க யாரும் வாழ்றவங்க கிடையாது. வாழணும்னு சொன்னா நாம உள்ளுக்குள்ளார போனாதான் வாழ முடியும். அந்த சொத்தை நாம பாதுகாத்தால் மட்டும்தான் வாழ முடியும். இதுதான் இங்க சாமி பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழியாக நமக்கு இங்க பரிந்துரைக்கிறார். அப்படி இந்த உலகவாசிகள் இதை பத்திர விவரங்களை தெரிஞ்சுக்காம அந்த சொத்தை வெளியில செலவு பண்ணி தீர்த்து கடைசியில செத்து போயிடுறாங்க. இங்க எல்லாருமே தன்னை அறியணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா தன்னை யாருமே பாக்குறது கிடையாது, எல்லாமே மற்றொன்றுதான் பாக்குறாங்க. இந்த உலகங்கிற அவஸ்தையிலே ஈடுபடணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் வச்சிருக்கிறாங்க. உபஜீவனம், குடும்பம், தொழில், ஆசா பாசங்கள்னு சொல்லி ஏதோ காரணங்களை வச்சுக்கிறாங்க. அந்த காரணங்களுக்கு பின்னாடியே போய் தன்னை பார்க்காம மற்றொன்றை பார்த்துக்கிட்டு மற்றொன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய சொந்த சொத்தா இருக்கக்கூடிய சுக்கிலத்தை செலவு பண்ணி தீர்த்து செத்து போக வேண்டிய வேலையை மட்டும்தான் இங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி நாம ஏதோ காரணங்களுக்காக வேண்டி நாம வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக இங்க தன்னை பார்க்க முடியாது. மற்றொன்றை பார்த்து கொண்டே இருந்து தான் இன்னதென்று அறியாமல் செத்து போக வேண்டிய சூழல்ங்கிறது ஏற்படும். அப்ப இந்த இடத்துல நாம் செத்து போறதுக்கான ரீசனா சாமி சொல்றது என்ன? தன்னைத்தான் பார்க்காமல் மற்றொன்றை பார்த்து கொண்டிருப்பதால் தான் தான் இன்னதென்று அறியாமல் செத்து போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுதுங்கிறார். இந்த மற்றொன்றை பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா அதுவே செத்து போகிறதுக்கு காரணமாகுது. ஸோ இந்த மற்றொன்றுங்கிற இந்த உலகங்கிற அவஸ்தையை பார்க்க করে কি করবো বাচ্চা বলে கேக்குதுங்கய்யா. ஓகே ஓகேங்க. இல்ல கட்டான மாதிரி இருந்துச்சு, அதனாலதாங்க. அப்போ மற்றொன்றை நாம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா தன்னைத்தான் அறியாமல் நாம செத்து போக வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது தான் இங்க ஏற்படும். அப்ப அதுக்கு நாம தன்னை மட்டுமே பார்க்கறதுக்கான ஒரு முயற்சியை இங்க மேற்கொள்ளணும். அப்பதான் அவனவனுக்குள்ளாரையே நம்ம கூடியிருந்து ஆனந்த மத்தன்மார்களாக மாறி தானா தன்மயமா இருக்க முடியும். இதுதான் கைவல்யம், இதுதான் மோட்சம்னு சொல்றது. இதைத்தான் எல்லாரும் அடையணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமி இந்த அத்தியாயத்தை நிறைவுபடுத்துறாரு. ஸோ இந்த அத்தியாயத்துல சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ரொம்ப டீப்பான விஷயமா இருக்கும். ஸோ இது எதுக்கான பதில் அப்படின்னா, இந்த முதல் அத்தியாயத்துல ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு பாருங்க, மாயா சமுத்திரத்தில் அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான எனக்கு அதுல இருந்து கரையேறுவதற்கான நல்ல மார்க்கத்தை காண்பித்து தரும்படி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன்னு அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த கடைசி பேராகிராஃப். அப்போ மற்றவனை பார்க்காத, உன்னை மட்டும் பாரு, உன் சொத்தா இருக்கக்கூடிய சக்தியை வெளியில செலவு பண்ணாத, உள்ளுக்குள்ளார மட்டும் வச்சுக்கோ அப்படிங்கிற பதில தான் இங்க நமக்கு அந்த கேள்விக்கான பதிலாக இங்க அவர் கொடுக்குறாரு.
இது அங்க அடுத்த லைன்லயே அவர் சொல்லியிருந்தா அந்த சீடனுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்காது, நமக்கும் புரிஞ்சிருக்காது. ஆனா இங்க இவ்வளோ 22 அத்தியாயங்களுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு வந்து கடைசியாக அந்த பதிலை சொல்லும் போது இப்போ நமக்கு புரிய வருது. ஜீவன் எவ்வளவு முக்கியம், இந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய சுக்கிலம் எவ்வளவு முக்கியம், இங்க மனமாக அகங்காரமாக நாம எந்தெந்த வகையிலெல்லாம் தன்னுடைய ஜீவனை செலவு பண்ணி தீர்த்துட்டு இருந்திருக்கிறோம், தன்னை அறியாமல் இப்படி மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய அந்த விலைமதிக்க முடியாத உயிரை இழந்துட்டு இருந்திருக்கிறோங்கிறத நமக்கு புரியாமலே போயிருக்கும். அதை புரிய வச்சுட்டு இந்த பதில சொல்லணும்னு தான் சாமி இவ்வளோ தூரம் நமக்கான விளக்கங்களை கொடுத்தது. அதனால மாயா சமுத்திரத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி, மற்றொன்றை பார்க்காமல் தன்னைத்தானே பார்க்கணும், தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ளாரே வச்சிருக்கணும். அப்பதான் இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். அதுதான் ஈஸ்வரனிடத்தில் சேரக்கூடிய ஒரே வழி அப்படிங்கிறது தான் இந்த சித்த வேதத்தினுடைய விஷயமாக சாமி வந்து இங்க நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். சரிங்க. அப்போ நாளைக்கு வந்து நடவடிக்கை கிரமங்கள் அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம தொடர்ந்து இதே மாதிரி கவனிப்போம். நாம் ஏற்கனவே இந்த உபதேசத்தை வாங்கும் போதே இந்த சத்தியவாசகத்தெல்லாம் சொல்லி தான் வாங்கியிருப்போம். இந்த முழு சித்த வேதமும் படிச்சுட்டு வந்து அந்த முழு சித்த வேதம் எதை சொல்ல வந்திருக்குதுங்கிறதெல்லாம் பார்த்து புரிஞ்சு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாம இதுக்கு நான் ரெடி, என் ஜீவனை காப்பாத்துறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், அதை காப்பாத்துறது தான் என்னுடைய ஒரே வேலை, அதை தவிர்த்து எனக்கு வேற எந்த கடமையும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உபதேசத்தையே ஒரு சத்திய வாசகத்தை சொல்லி வாங்கணும். வாங்கினதோட அந்த வாசகத்தை மறந்துட்டோம்னு சொன்னா நம்மளால இந்த வித்தையில பயணிக்கவே முடியாது. இதுல நாம தொடர்ந்து நல்ல வகையா பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா, நல்ல அனுபவஸ்தர்களாக மாறணும்னு சொன்னா, நாம செஞ்சு கொடுத்துருக்கூடிய சத்தியத்தை என்னைக்குமே நாம காப்பாற்றுறது முயற்சியிலே இருக்கணும், அதை மறக்காம இருக்கணும். அதுக்கு நாம எந்த வேலை செய்யும் போதும் தொடர்ந்து மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா அபியாசம் செய்ய முடியாது. அதுக்கு நமக்கு இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை விடவும் ஜீவன் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம உணர்ந்துருக்கணும். அப்பதான் அந்த ஜீவன் மேல ஒரு ஸ்நேகம் வரும். இப்போ ஜீவன் வெளியில போய் நசிஞ்சு போகுதே, இதை தடுக்கணுமேங்கிற அந்த ஆர்வம் வரும். அந்த ஜீவ ஸ்நேகம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றவே முடியாது. இது ஏனோ தானோன்னு விட்டுருவோம். அப்ப நம்மளால மோட்சமும் அடைய முடியாமல் செத்து போக வேண்டிய ஒரு சூழல் தான் இங்க ஏற்படும். அதனால இந்த ஜீவனை சிநேகிக்கணும் அப்படின்னு சொன்னா ஜீவனுடைய முக்கியத்துவம் இங்க தெரியப்படணும். அந்த ஜீவனுடைய முக்கியத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சித்தவேத வாசிப்பு, இந்த சத்சங்கம், இந்த மாதிரி நிலையங்களுக்கு போறோம், பெரியவங்களை பார்க்குறோம், அவங்களோட பேசுறோம், அனுபவஸ்தர்களை பார்க்குறோம், அவங்களோட பேசுறோம். இது எல்லாமே இந்த ஊக்கப்படுத்துதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஜீவனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறது தான். அதன் மூலமாகத்தான் ஜீவனை நம்ம அதிக அளவில் சிநேகிக்க முடியும். அந்த ஜீவ ஸ்நேகம் அதிகமாகும் போது மாத்திரம்தான் நம்ம சதா அபியாசம் செஞ்சு அந்த ஜீவனை எப்பவுமே வெளியில போகாம தடுத்து நிறுத்துறதுக்கான அந்த ஒரு முயற்சியில் நாம் இருக்க முடியுங்கிறதுக்காக தான். ஸோ நாம இதெல்லாம் நாம ஞாபகத்திலே வச்சிருந்து சத்திய வாசகத்தை மறக்காம நாம் எல்லா நேரங்களிலும் எந்த வேலை செய்யும் போதும் எப்பவுமே மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு நம்ம ஜீவனை உள்ளுக்குள்ளாரையே நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கான முயற்சி செய்யணுங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா.